எங்களுக்கு வந்து முக்கியமா அத்திக்கடவு அனாஸ் திட்டம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அனாஸ் திட்டம் 2 அதை வந்து கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முக்கியமா வச்சோம். ஏன்னா கோயம் மாவட்டத்துக்கு விடுபட்ட குளங்களுக்கு குறிப்பா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியும் அதுல சேரப்பட்டு அதிமுக ஆட்சியில் அறிவிச்சோம். 5 வருஷமா திமுக கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்ப நாங்க வந்து அதை வந்து வலியுறுத்தணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் நிறுவனத்துறை அமைச்சர் பார்த்து வலியுறுத்தணும். ஏங்க ஏன் எல்லாருக்கும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு பரப்பிட்டு அதிமுக இருக்கிற இது எங்க கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது வந்து அதிமுக எங்க கட்சி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்க அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க வந்து திமுக எதிர்ப்புல வந்த தலைவர் அம்மா வந்த இதுல நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்க அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்க வந்து அந்த அந்த நிலையை வந்து சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பதான் வந்திருக்காங்க. அதே போல அவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க 50 ஆண்டு கால வளர்ச்சியை கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சி 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இப்ப அத்திக்கடவு அனாஸ் திட்டம் 2க்காக நாங்க போய் பார்த்தோம். நன்றி அமைச்சர். எங்களுக்கு வந்து முக்கியமா அத்திக்கடவு அனாஸ் திட்டம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அத்திக்கடவு அனாஸ் திட்டம் 2 அதை வந்து கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய தாவக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முக்கியமா வச்சோம். ஏன்னா கோயம் மாவட்டத்துக்கு விடுபட்ட குளங்களுக்கு குறிப்பா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியும் அதுல சேரப்பட்டு அதிமுக ஆட்சியில் அறிவிச்சோம். 5 வருஷமா திமுக கிடப்பில் போட்டாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்ப நாங்க வந்து அதை வந்து வலியுறுத்தணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் நிறுவனத்துறை அமைச்சர் பார்த்து வலியுறுத்தணும். ஏங்க ஏன் எல்லாருக்கும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு பரப்பிட்டு அதிமுக இருக்கிற இது எங்க கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்பவே. ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது வந்து அதிமுக எங்க கட்சி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்க அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்க வந்து திமுக எதிர்ப்புல வந்த தலைவர் அம்மா வந்த இதுல நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்க அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்க வந்து அந்த அந்த நிலையை வந்து சில பேர் அப்படியே அதை கிளப்பி விடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை இல்லை. இப்ப பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பதான் வந்திருக்காங்க. அதே போல அவர்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்க 50 ஆண்டு கால வளர்ச்சியை கொடுத்தோம். கோவை மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சி 5 வருஷமா அவங்க எதுவும் பண்ணல. மீண்டும் பழையபடி வளர்ச்சி கொடுக்கணும்.